இது ஒரு வகை. ஒழுங்கா தீர்ப்பு சொல்லாட்டி நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன் அப்படின்னாலே இப்ப கௌரவமா ஆகி போச்சு. கௌரவம் 50 பேரை ரூம்லயே அடைச்சு போட்டு கொண்டு வராங்க. எங்க போறேன் என்ன பண்றேன்னு தெரியல, இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் ஒரு மாதிரியா பேசுறான், அவன் ஒரு மாதிரியா பேசுறான். 2 டிவியையும் பார்த்தோம்னா ஒரு மனுஷன் சீக்கிரம் மனநோயாளி ஆயிருக்கான். இதுல ஆமான்றியா அதுல இல்லைன்றியா, அடிக்கவே இல்லை, அடிச்சாங்க ஓடுங்க மண்டை உடஞ்சிச்சு இல்ல ஆமா. 2ஐயும் தொடர்ந்து பார்த்தேன். 6 மாசத்துல பூரா கீழ்ப்பாக்கத்துல இருக்கணும். இப்ப தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு தான் இப்பதான் எனக்கு சிக்கல் எனக்கு ஆரம்பிக்குது. இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தீர்ப்பை நம்ம அடுத்த தைப்பூசத்துக்கு நான் ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கீழே இறங்க உன்னை ஒத்தி வைக்கிறேன். ஏப்பா ஏன்னா கோர்ட் நீதிமன்றம்னாலே வாய்தா போடுவாங்களே. எந்த கேஸ் உடனே முடியுது. கேஸ் போட்டவனும் இறந்து போயிடுறான், வக்கீலும் இறந்து போயிடுற, கேஸ் உயிரோடு இருக்கு, நடந்துக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா லண்டன்ல நண்பருக்காரு எவ்வளவு பெரிய வழக்குனாலும் 90 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். மேக்சிமம் டைம் 90 நாள் தான். அது எவ்வளோ ஒரு கேஸ்னாலும் சரி. இங்கெல்லாம் 30 வயசுல கேஸ் போட்டோம்னா 75 வயசுல ஜட்ஜ்மெண்ட் வருது. அவரே என்ன கேஸ் போட்டோம்ன்றார். ரைட். இப்ப எனக்கு இப்பதே சிக்கல் ஆரம்பிக்குது. ஏன்னா இவங்க பேசுறது சரியா இருக்கு, இவங்க பேசுறது சரியா இருக்கு. கலைவாணர் NS கிருஷ்ணன் ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு நடுவராக போட்டிருந்தாங்க. ராமநாதே மாதிரி ஒருத்தர் பேசினார். NS கிருஷ்ணனை பார்த்தார். எஸ் யூ ஆர் கரெக்ட். அதை மறுத்து நௌசாத் மாதிரி ஒருத்தர் பேசினார். பார்த்தார் NS கிருஷ்ணன். எஸ் யூ ஆர் கரெக்ட். கீழே இருந்து ஒருத்தர் எந்திரிச்சார். எங்களை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க 2 மணி நேரம் உசுருவோ உட்காந்து உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் பேசுறாரு எஸ் யூ ஆர் கரெக்டுங்கிற, இவர் பேசுறாரு எஸ் யூ ஆர் கரெக்டுங்கிற. NS கிருஷ்ணனை பார்த்தாரு. எஸ் யூ ஆர் கரெக்ட். ஏன்னா குழப்பத்தில் இருக்காரு. இவர் பேசுறதும் சரித்தேன், இவர் பேசுறதும் சரித்தேன் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க சொல்லுவீங்க எல்லாரும் சேர்ந்து சரித்தேன் சரித்தேன். இப்ப தீர்ப்புக்கு வரணும். தீர்ப்பு இவங்க பேசுறதை வச்சுதான் கொடுக்கணும். உலக மதங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னா, ஆதி காலத்தில் 6000 கோடி மதங்கள் இருந்ததாம். 6000 கோடி மதங்கள். அந்த 6000 கோடி மதங்களை 36 மதங்களாக ஒருங்கிணைக்கின்றார்கள். 36 மதங்களை 6 மதங்களாக சமயங்களாக வடிவமைக்கிறார்கள். அந்த 6 வைத்துத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம். ஒரு மரத்தில் சொன்ன கருத்து தான் இன்னொரு மரத்திலும் உண்டு. சொல்லக்கூடிய விதங்களும் வார்த்தைகளும் தான் மாறுபாடு. எந்த ஒரு மதமும் பிற உயிரை துன்பப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. சிறுதெய்வ வழிபாடை பற்றி அழகா சொன்னாங்க அந்த அம்மா. சிறுதெய்வ வழிபாடை எம்பெருமான் வள்ளல் பிரமகனார் ஏன் கண்டிக்கிறாரு அப்படின்னா, அங்கே போனோடனே எங்கள் ஊர்லாம் ஒருத்தர் இருக்காருங்க, குடுகுடுப்ப சாமியார். உடுக்கி எடுத்து அடிச்சாருன்னா அவ்வளோதான், கிடுன்னு அடிச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு அம்மாவும் ஒரு குடும்பத்தோட ஒரு அம்மா போய் உட்காருது. ஐயா 50 பவுன் நகையை தூக்கிட்டு போயிட்டாங்கய்யா. நீங்கள் தான் இந்த உடுக்கியில் அடித்து கண்டுபிடிக்கணும். உடுக்கியை வச்சு அடிச்சு, நீ அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றப்ப 5 பாக்கெட்டு சுருட்டு, 2 பாட்டில் தண்ணி புல்லு. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பேசாம இருக்கேன். நிறைய சொல்ற. இது எந்த தெய்வமாவது கொண்டு வர சொல்லுதாங்க? சுருட்டுதான் வேணும்னு இந்த கடவுளா சொல்லுதா? கடவுள் பெயரை வைத்துக் கொண்டு தனி மனிதன் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மூட மக்களே யோசியுங்கள். அதைத்தான் சொன்னார். இதெல்லாம் தப்புடா. நீ என்னைக்காவது சாமி குடிக்கிறத பார்த்திருக்கியா? எந்த சாமி எனக்கு கிடா வெட்டணும் சொன்னது? பிற உயிரை கொள்ளு என்று எந்த மதங்களும் எந்த சமயங்களும் சொல்லவில்லை. இடையில வந்தவன் கடவுள் பெயரை சொல்லி, கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையில ஏஜென்ட் இருக்காம
அந்த ஏஜெண்டை உருவாக்கணும். சுருட்டுலாம் அவன் முடிக்கிறது. அப்போ இந்த கெட்ட பழக்கங்கள், இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழிச்சார். ஒரு வாரம் கழிச்சு 50 பவுன் நகை நமக்கு கிடைச்சிருச்சு. ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம்லாம் வாங்கிட்டு குடும்பத்தோடு அந்த சாமியாருக்கு நன்றி சொல்றதுக்காக போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த சாமியார் தேம்பி தேம்பி அழுகிறார். சாமியா, சாமி, போன வாரம் வந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் உடுக்கையில் அடிச்சு அடிச்சு எங்கே இருக்குன்னு சொல்லி விட்டீங்க, 50 நகை கிடைச்சிருச்சு, ஆப்பிள் ஆரஞ்சு. தேம்பி தேம்பி அழுதார். ஏன் சாமி அழுகுறீங்க? என்ன ஏன் உடுக்கையை எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க, அதை காணான்னு சொல்லி நான் உட்காந்துருக்கேன். அதுக்கு வந்தவன் சொன்னேன், நான் ஒரு நல்ல உடுக்கை வாங்கி தரேன், அதை வச்சு அடிச்சு பழைய உடுக்கிய கண்டுபிடிக்க சாமின்னா. காணா போனதை கண்டுபிடிக்க எவ்வளவு மூட நம்பிக்கையா இருக்கும் மக்கள். இன்னைக்கு படிச்சவனும் மூட நம்பிக்கையில் நிறைய இருக்கான். அந்த அம்மா பேசுறப்ப நான் சொன்னேன், பார்த்துக்கல, உண்ணா நோம்பு அப்படின்னா உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு இருக்கும். நம்ம பசியோடு நோன்பு இருக்கும்போது கெட்ட கொழுப்பு தான் நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்குது. எனர்ஜி கொடுக்கும்போது உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் குறைந்து மனிதன் ஆரோக்கியமாக வாழ்கிறான். அதனால தான் நோம்புன்ற ஒரு விஷயத்தை வச்சான். ஆனால் இன்னைக்கு அதோட அர்த்தம் தெரியாம 3 நல்ல ரஸ்தாலி வாழைப்பழம் 13 கல்லமிட்டையும் தின்னு விட்டு தண்ணியை மடங்குன்னு குடிச்சிட்டு நான் விரதத்தில் இருக்கேன். அவர் என்ன நினைக்கிறாரு, விரதம்னா சாப்பாடு தானே சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடலாமே. என்ன விரதம், என்ன சிந்திக்கிற? ஆன்மீகத்தை, இறைவனை அடைவது, அருள் ஜோதியை அடைவது சாதாரண விளக்கல. ரொம்ப ரொம்ப நீங்க கணக்கு மாதிரி ஆன்மீகம். சில பேர் நம்ம இறைவன் வேண்டுவோம், இறைவா நான் எவ்வளவு வருஷமா உங்களை செவ்வாயும் வெள்ளியும் இறைவனை வணங்கிக்கிட்டே இருக்கேனே, எனக்கு மட்டும் துன்பத்தை நீ போக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நொந்து நூலா போய் இறைவனை வேண்டுவாங்க. ஆனா அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க. எனக்கு கடவுள் கண்ணவே திறக்க மாட்டேங்கிறார். சொல்லியிருக்கோம்ல, நம்மளே சொல்லியிருக்கோம்ல, எத்தனை தடவை வர்றேன், எனக்கு மனசே வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கணக்கு மாதிரிங்க. 4 கூட்டல் 4னா 8 தான். இறைவனை சரியாக வழிபட்டால் நாம் இறைவனை காணலாம். மரணமல்லா பெருவாழ்வு வாழலாம். மரணமே இல்லை. ஜீவ சமாதியை கண்டிக்கிறார் வள்ளல் பெருமகனார். சமாதி பழக்க வழக்கங்களை கண்டிக்கிறார், கர்ம வினைகளை கண்டிக்கிறார். மூட பழக்கங்களை விட்டு எது உண்மையான ஆன்மீகம் என்பதை இந்த உலகிற்கு காட்டுகிறார். வள்ளுவரிடம் ஒரு பத்திரிகையாளர் சென்றார். ஐயன் வள்ளுவரே, உங்கள் குரலை படித்து இந்த உலகமே போற்றிக் கொண்டிருக்கிறது. உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி என்று ஒரு பத்திரிகையாளர் மைக்கு நீட்டுகிறார். கேளும் வள்ளுவன் என்று சொன்னான். வள்ளுவர் சொன்னார், கேளுன்னார். உலகத்திலே மதிப்புள்ளது எது அப்படின்னு கேட்டார் நிருபர். ஐயன் வள்ளுவன் சொன்னான், உலகத்திலே மதிப்புள்ளது உயிர் என்று சொன்னார். நல்லா கேடுங்க, உலகத்திலே மதிப்புள்ளது உயிர் என்று வள்ளுவன் பதில் சொன்னான். நிருபர் உங்களுக்கு தெரியும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. கேட்கிறவங்கள மடக்க பார்ப்பாங்க. உயிரை விட வேற என்னமும் இருக்கா அப்படின்னு கேட்டார். உடனே வள்ளுவன், நீ திருக்குறளை ஒழுங்காக படிக்கவில்லை மகனே, நீ கேட்கின்ற கேள்விகள் அனைத்திற்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன், நீ திருக்குறளை ஒழுங்கா படிச்சுட்டு வா அப்படின்னார். நிருபர் சொன்னாரு, ஐயா எனக்கு நேரம் இல்லை, உயிரை விட உலகத்துல உயர்வா இருக்கக்கூடியது இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதை நீங்களே சொல்லுங்க. அவர் சொன்னாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட விலை மதிப்பற்றது ஒன்று இருக்கிறது, அதுதான்டா ஒழுக்கம் என்று சொன்னார். அந்த ஒழுக்கத்தை தான் எம்பெருமான் ராமலிங்க சுவாமிகள் 4ஆக வைக்கிறார். 4 ஒழுக்கத்திற்குள் மனிதனுடைய சுத்தத்தை வைக்கிறார், மன தூய்மையை வைக்கிறார், மனதை மாற்றக்கூடிய விஷயங்களை வைக்கிறார். என்னென்ன ஒழுக்கம் அழகா சொன்னார். இந்திரிய ஒழுக்கம், முதல் ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம், 2வது ஒழுக்கம் கரண ஒழுக்கம், 3வது ஒழுக்கம் ஜீவகாரணிய ஒழுக்கம், 4வது ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம். நல்லா கேட்டுக்குங்க. உயிரை விட ஒன்று மதிப்புள்ளது ஒன்று இருக்கின்றால் அது ஒழுக்கம். நான் வள்ளுவன் அதைத்தான் ராமலிங்க சொன்னார். அந்த ஒழுக்கம் 4ஆக பிரிக்கிறார். இந்திரிய ஒழுக்கம்,
சமயங்களில் இருக்கக்கூடிய உலக சமயங்களில் இருக்கக்கூடிய நீக்க வேண்டியதையெல்லாம் நீக்கி நீ இருந்தால் இந்த இந்திரிய உலகத்தை அடையலாம் என்று சொன்னார். இரண்டாவது கர்ண ஒழுக்கம், உலக மத ஆச்சாரங்களை நீக்கிவிட்டு மதங்களின் நற்பயனால் மன தூய்மையை வழங்குகிறது என்று சொன்னார். மன தூய்மையை இருந்தால் போதும். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம் தான். நெஞ்சகமே கோவில். நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல சிந்தனை வரும். நல்ல சிந்தனை வந்தால் நல்ல செயல் வரும். ஒரு நல்ல செயல் செய்வதற்கு அடிப்படை எது? நல்ல மனம், தூய மனம். வெள்ளை உடைய போட்டுட்டு இதயம் பூரா கருப்பான சிந்தனையா இருந்தா அது போலி வாழ்க்கை அல்லவா? நீ என்ன வாழுகிற? அதுதான் சொன்னாரு அவர். இங்க செயல் நல்லா இருக்கணும்னா செயலுக்கு முன்னோடியது ஒரு மனம். அந்த மனம் எப்படி இருக்குன்னா தூய மனம். தெரிந்தோ தெரியாமலோ பிற உயிர்களை நாவால் கூட தீண்டக்கூடாதுனார். இறைவனுடைய படைப்பில் நான் ஒரு விசித்திரமான படைப்பு. ஏன் நாக்குக்கு கீழே ஈரம் இருக்கு தெரியுமா? நாம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் நாக்குக்கடியில் ஈரத்தை வைத்தான். சுடுசொல் ஆகாது. ஒரு மனிதனை மனசை தீண்டுற மாதிரி சொல்லிட்டுன்னு வச்சுக்கோங்க. வள்ளுவன் சொன்னான்னு பார்த்தீங்களா? சுட்டா தீயினால் சுட்டவன் உள்ளாரும், நாவினால் சுட்ட வடு என்று சொன்னான். ஆறாவது, இப்ப நாவில் சுட்ட வடுனா ஒருத்தரோட மனசு கஷ்டப்படுற மாதிரி கூட பேசக்கூடாது. அதனாலதான் நாக்குக்கு அடியிலே எப்போதும் ஈரம் இருக்கிறது. ஏ மனிதா, நீ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பிறருடைய மனதை குளிர்படுத்த வேண்டும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஈரத்தையும் உமிழ்நீரையும் வைத்தான். அப்ப தூய சிந்தனை இருக்க வேண்டும். அதுதான் கர்ண ஒழுக்கம். அதுக்கடுத்து ஜீவகாரணிய ஒழுக்கம். ஜீவகாரணியம் என்று சொன்னால் நான் தொடக்க உரையிலே சொன்னேன். ஜீவன் என்பது மனித ஜீவன் மட்டும் அல்ல. தொல்காப்பியர் சொன்னார், ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை சொன்னார். மனிதனுக்கு எத்தனை அறிவு இருக்கு? சும்மா சொல்லுங்க தைரியமா. 6 அறிவுன்ற ரைட்டா? என்னங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க? இல்லை, எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒத்துக்கிறீங்க? 6 அறிவு. என்னென்ன அறிவு? இந்த அம்மா சொல்றது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு. இப்படியா 6 அறிவு வரிசையாக சொல்லுங்க, சரியா போய்விடும். நம்ம சொல்றோம் அறிவு இருக்காடா, கேட்டிருக்கோம். நம்மளை பெரியவங்க கேட்டிருப்பாங்க, உனக்கு அறிவு இருக்காடான்னு. அறிவு 6 வகைப்படும், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த அறிவு, அந்த 6 வகை என்னென்ன அப்படின்னா நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞான அறிவு. நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு, தொகுத்தறிவு, ஞான அறிவு. நூலறிவு என்றால் உங்களுக்கு தெரியும், நூல்கள் பல படிப்பதனால் நாம் வரக்கூடிய அறிவு நூலறிவு. நுண்ணறிவு என்பது அந்த நூலிலே சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மைதானா என்று நுழைந்து பார்ப்பது. ஒரு ஆசிரியரே பாடம் நடத்தினால் ஆசிரியர் சொல்லுவது சரி என்று நம்ப மாட்டான் சில மாணவன். அவர் சொல்றது ரைட்டா தப்பான்னு கேட்பான். அந்த நூலறிவு. நுண்ணறிவு, பட்டறிவு உங்களுக்கு தெரியும். குழந்தைகிட்ட தீடா சுடும், சுடும்னா என்ன கேட்பான். நம்ம சொல்ல தெரியாது. சுடும்னா சுடும், சுடும்னா என்ன? சுடும்னா சுடும்னா. அப்பா சொல்லிட்டு போயிடுவார். விளக்கு கிட்ட கையை கொண்டு போய் அப்ப தெரிஞ்சிட்டான். பட்டறிவு புரிஞ்சிருச்சா? அதுக்கடுத்து இவன் அர்த்தம் சொல்லுவேன், தம்பிட்டு சொல்லுவான். சுடும், சுடும்னா இப்படி தாண்டா நான் கையை வச்சேன், கேட்காத வீங்கிருச்சு பார். சுடும்னா சுடும். பட்டறிவு வந்துருச்சு. அடுத்து பகுத்தறிவு. பகுத்தறிவு அதைத்தான் சொன்னார், எதையுமே சிந்திடானார். ஒருத்தர் செய்யற சம்பிரதாயங்கள் சடங்குகள் செய்யற அப்படின்னா ஏன், எதற்கு, எப்படி என்று நீ சிந்தி. புரியுதா? சிந்தனை அறிவு. இப்ப நூலறிவு, நுண்ணறிவு, பட்டறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவு சொல்லிட்டேன்னா ஞான அறிவு.
கோடியில் ஒருவன் பிறக்கிறான், கோடியில் ஒருவன் பிறக்கிறான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேசம் எப்படி இருக்கும் என்று முன்கூட்டியே கணித்த கணிகர்கள், அந்த ஞான அறிவு படைத்தவர்கள், கோடியில் ஒருவர் பிறக்கிறார். அந்த ஒருவர் தான் வள்ளல் பெருமகனார், இயேசு பெருமகனார், நபிகள் நாயகம், திருஞான சம்பந்தம், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் கோடியில் ஒருவனாக பிறக்கிறார். அப்படி பிறந்த ஞான அறிவு படைத்தவர். ஞானம் என்றால் உங்களுக்கு தெரியும், அவர் சொல்லக்கூடியது ஒளி. அந்த ஒளிதான் ஞானம். அந்த ஞானத்தை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கோடியில் பிறந்த ஒருவர் தான். அழகாக இவர் சொன்னார், நான் இந்த மண்ணில் வருவிக்கப்பட்டேன். நல்லா கேட்டுக்குங்க, நான் மண்ணில் பிறந்தேன்னு சொல்லல, இந்த மண்ணில் வருவிக்கப்பட்டேன். அவர் வாழ்ந்த காலங்களிலே அவருக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தார்கள். சொல்ல கருத்துக்கு நல்ல கருத்தை ஏத்துக்கிற மாட்டான். பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதிக்கு என்னங்க பேரு? பைத்தியக்காரன். ஆனா இன்றைக்கு உலக மகா கவிஞன் யாரு? பாரதி. அதே போல வள்ளல் பெருமகனார் வாழ்ந்த போது அவர் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுத்தார்கள். மறுத்து இவருடைய கருத்துக்களை உண்ணார்கள், ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். வாய்மை வெல்லும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்த்தவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் அவ்வளவு துன்பப்பட்டார், துயரப்பட்டார், மன உளைச்சலுக்கு ஆளானார். எவ்வளவு நீதிமன்றங்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற அந்த நீதிமன்றத்துக்கு எவ்வளவு தூரம் ஏறி இறங்கினார். நீதிபதியே எழுந்து கையெடுத்து கும்பிட்ட ஒரு மகான் தான் வள்ளல் பெருமகனார். ஏன்னா தெரியும், அவருடைய பார்வை இவர் யார் என்று தெரியும். ஒரு நீதிபதியா அந்த காலத்துல எந்திரிச்சு நிக்கிறாருன்னா 1800 சில்லறையில யார் நீதிபதி நினைக்கிறீங்க? வெள்ளக்காரன் எந்திரிச்சு நின்று இது பண்ணா. அப்ப அவ்வளவு உயரமாக இருந்தது இந்த ஒழுக்கம். ஆனால் நல்லா கேட்டுக்குங்க, எங்க வித்தியாசப்படுகிறார்னு வள்ளல் பெருமகனார். இன்னைக்கு இருக்கக்கூடிய போலி சாமியார்கள் என்னை வலுவடுங்கள் சொன்னார். நான் பேர் சொல்லல, சென்னைக்கு போற வழியில ஒரு சாமியார் இருக்காரு. அவர் காலை கழுவினோம்னா 10,000 ரூபாயாம். நான் சொல்லக்கூடாது என்று அந்த அம்மா சொல்லிருச்சு. 10,000 ரூபாய், 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் காலை கழுவுறது. சாமி போட்டா சிறுசா வச்சு, இவன் போட்டா பன்னி குட்டி மாதிரி பெருசா வச்சிருக்கான். காட்டு விலங்கெல்லாம் குளத்தாத்தான் மதிப்பு, காவி துறவியெல்லாம் மெலிஞ்சாத்தான் மதிப்பு. எந்த சாமியார் மெலிஞ்சிருக்கான்? என்ன மிருகம்னு தெரியல, அப்படியே ஒரு சாமி. வயிறு நெஞ்சுக்கு கீழே இருந்தா நம்ம வாழ்ற கரெக்டா இருக்கு, வயிறு பெருசா இருந்தா மூளை சிறுசு. இறைவனுடைய படைப்புல அப்ப காலை கழுவுறது இதைத்தான் சொன்னா. அப்ப என்ன நினைக்கிறது? கடவுளை சிறுசாக்கி விட்டு நான் தான் கடவுள் என்று போலிச்சாமியர்கள் போக்கஸ் செய்கிறார்கள். ஆனா இவர் என்ன சொன்னா தெரியுமா? நான் கடவுள் இல்லடா, நான் சொல்லக்கூடிய கருத்தை எல்லாம் கேட்டா அனைவரும் கடவுள் தான், எல்லாரும் கடவுள். இந்த பழக்கம் யாருக்கு வரும்? தன்னை மட்டும் புகழடைய வேண்டும் நினைச்சாரா? நான் சொல்ற கேள்வி அழகா அந்த வார்த்தையை பாருங்க. என்னை வணங்குங்கள் என்று சொல்லும் உலகில் சுத்த சர்மார்க்கமானது எல்லோரும் தெய்வமாகலாம் என்று போதிக்கிறது. என்னை வணங்கு சொல்லலாம், இந்த கருத்துக்களை கேளு, நீ கடவுளாகு, அவ்வளவுதான். உனக்கு வழி சொல்றேன். மார்க்கம் என்றாலே வழி. நான் ஒரு ஊர்ல என்னுடைய அரசு பணியில முதல் வேலை பார்த்தது மார்க்கம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. நான் அந்த ஊருக்கு போனோடனே என்ன ஊர் பேர் வித்தியாசமா இருக்குன்னு, மார்க்கம்பட்டி அப்படின்னாங்க. என்னன்னு கேட்ட எவ்வளவு தூய வார்த்தைன்னு பாருங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கடைசி ஊர். இடதுபுறம் போனோம்னா ஈரோடு மார்க்கம், வலதுபுறம் போனோம்னா கரூர் மார்க்கம், பின்னாடி போனா திண்டுக்கல் மார்க்கம். அப்ப 3 ஊர்கள் பிரியக்கூடிய அந்த மையத்திற்கு மார்க்கம்பட்டி என்று வைக்கிறார்கள். 3 மாவட்டத்துக்கு போற வழி. புரியுதா உங்களுக்கு? அப்ப மார்க்கம்னாலே வழி, அந்த வழியை கொண்டு வந்தார். அப்ப இப்ப நம்ம தீர்ப்பு கூறணும். 6 வகையான சமயங்கள் இருக்கிறது.
சமயம் என்ற சொன்னோம், உங்களுக்கு ரிலீஜியன்ஸ் மதங்கள். அதில் சைவம், வைணவம், கானபக்தி, கௌமாரம், கௌரவர், சிவன் வழிபாடு, முருக வழிபாடு, விநாயக வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, சூரிய வழிபாடு, எல்லா பேரும் சூரிய வழிபாடு, விநாயகர் வழிபாடு, இத்தனை மதங்கள் இருந்து 6 மதங்களும் வேற வேறது. முடிச்சிருங்க. இந்த தீர்ப்புக்கு வந்துட்டேன். சில ஊரில் வந்து நம்ம அப்படியே சிட்டை கொடுத்துட்டு சீக்கிரம் முடிக்கிறீங்களா, மைக்கை பிடிக்கிடுவோம் அப்படிவாங்க. ஐயாவுடைய நேரம் அப்போதே சொல்லிட்டாங்க, 10 மணிக்கு முடிக்கிட்டாங்க. ஏன்னா இன்னும் 2 நிகழ்ச்சிகள் இருக்குது. நம்ம யாருடைய நேரத்தையும் திருடக்கூடாது. நேரத்தை அதிகமாக எடுத்தனால திருடுறதுக்கு சமம். அதனால் எங்களுக்கு திருட்டுப்பட்ட வேணாம். ஒரு சுருக்க தீர்ப்புக்கு வந்துடுறேன். இப்போ நேரடியாக வந்துடுறேன். உலக மதங்கள் தனி மார்க்கம், இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நல்லா கேட்டுக்குங்க. தேங்காய் மட்டை மாதிரி தாங்க தேங்காய் மட்டை. தேங்காய் மட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மனிதனுடைய உடம்பு. நல்லா இதை அப்படியே சிந்திச்சுக்கிட்டே வாங்களே, கடைசியில் உங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். தேங்காய் மட்டைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி உடம்பு. இது இந்திரீக ஒழுக்கம். 4 வகையான ஒழுக்கம் சொன்னார். இந்திரீக ஒழுக்கம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கடின ஓடு இருக்கு பாருங்க, சிரட்டா அப்படின்னுவோம். சிரட்டா தானே? சிரட்டை, இவர்கிட்ட சொல்ற சிரட்டை, சிரட்டா, சிரட்டை. கடின ஓடு இருக்கு பாருங்க, அது மனம். இது உடம்பு, அது மனம். அந்த கடின ஓட்டுக்குள்ள இருக்கு பாருங்க பருப்பு, அந்த பருப்பு தான் ஜீவகாரணிய ஒழுக்கம். ஜீவகாரணிய ஒழுக்கம். அந்த பருப்புக்குள்ள என்னங்க இருக்கு? தண்ணீர் இருக்கிறது. அதுதான் ஆன்ம ஒழுக்கம். அது ஆன்ம ஒழுக்கம். அந்த தண்ணிக்குள்ள இந்த ஆன்ம ஒழுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் சொல்லக்கூடியதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தண்ணிக்குள் இருக்கக்கூடிய இனிப்பு இருக்கு வாருங்களே, சுவை இருக்கு வாருங்க, அது ஆன்மாக்குள் இறைவன் என்பதை சொன்ன ஒரு மனிதர். அங்கே அந்த இடத்தில் மட்டும்தான் வள்ளல் பெருமகனார் வித்தியாசத்தை காட்டுகிறார். அந்த தண்ணீருக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் மதங்கள் ஒன்றாக இருக்கிறது. தண்ணீருக்குள் இனிப்பு இருக்கிறாருங்க, அதுதான் ஆன்மாக்குள் இரக்கம். அதுதான் சுத்த சைவ சமரச சன்மார்க்க சங்கம் என்று சொல்லி, அந்த இனிப்பு என்ற ஒரு விஷயத்தை மட்டும் உலக மதங்களை விட உயர்வாக ஓங்கி பிடித்த ஒரு கை வள்ளல் பெருமகனார். ஆகவே உலக மதங்களிலோடு சேர்ந்த மதங்கள் அல்ல வள்ளல் பெருமகனாருடைய மதம். இது ஒரு தனி மார்க்கம் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.